அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடிய ஆசனம் வந்து ஏக பாத சேது பந்த சர்வாங்காசனா. இதோட மீனிங் என்ன அப்படின்னா, ஏக்கன்னா 1, பாதம்னா காலு, சேதுனா பிரிட்ஜ் போஸ், பந்தன்னா லாக்கு, அங்க சர்வனா எல்லாமே, சர்வனா எல்லாமே, அங்கன்னா ஒவ்வொருட லிம், நம்ம எல்லா அங்கமே சேர்ந்து வருது. அதுதான் ஏக பாத சேது பந்த சர்வாங்காசனா. எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஏக பாத சேது பந்த சர்வாங்காசனோட பயிற்சி ஆசனம் பார்க்கலாம். மெதுவா அப்படியே படுத்துக்கலாம். படுத்துட்டு காலை மடக்கிக்கலாம். மடக்கிட்டு 2 கையும் இந்த குதி கால் கிட்ட வச்சுக்கலாம். 2 காலுக்கும் கொஞ்சம் இடைவெளி இருக்கட்டும். அப்படியே வந்து இடுப்பை வந்து மேல் நோக்கி இப்படி தூக்க போறோம். அப்படியே கீழே இறக்க போறோம். இது மாதிரி ஒரு 5 முறை பண்ணிக்கலாம். இது வந்து மூச்சோடு சேர்த்தும் அப்படியே பண்ணலாம். மூச்சு நல்லா உள்ள இழுத்துட்டு இடுப்பை மேலே தூக்கணும். மூச்சு விட்டுட்டு இடுப்பை கீழே வைக்கணும். இது மாதிரி செஞ்சுக்கலாம். அப் டவுன், அப் டவுன், அப் டவுன். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். இப்போ அப்படியே வந்து நம்ம இடது காலில் வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ட்ரைசெப்பை நல்ல கீழே நல்லா அழுத்திக்கோங்க. அழுத்திட்டு இடுப்பு பகுதியை தூக்கிக்கோங்க. கைகளை வந்து இடுப்பில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி நகர்த்துங்க. கை பகுதி வந்து நல்ல பின்பக்கமாக நல்லா வந்துடணும். உங்கள் தோள் பட்டை கீழே நல்லா அழுந்தணும். அதே நேரத்தில் கை வந்து நல்லா தாங்கி பிடிக்கணும். இந்த கால் பகுதியை வந்து இப்படி தூக்காதீங்க. இந்த குதிக்கால் கீழே இருக்கணும். அப்போதான் உங்களுக்கு ஃபுல்லாக நல்ல பேலன்ஸ் கிடைக்கும். இப்போ நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிறப்போ காலை எடுத்து அப்படியே வந்து தூக்கலாம். இப்போ இடது கால் டோ பாயிண்ட் பண்ணிடுங்க. அப்போதான் கால் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10. பொறுமையாக தளர்த்திக்கலாம். கைகளை எடுத்துட்டு இடுப்பு பகுதியை கீழே வைங்க. ஆழ்ந்த மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இது ஏகபாத சேதுபந்த சர்வாங்காசனம். ஏகபாத சேதுபந்த சர்வாங்காசனாக்கு மாற்று ஆசனம் என்ன பண்றதுன்னு பார்க்கலாம். உங்கள கால்கள் வந்து முன்னாடி நீட்டிக்கோங்க. கொஞ்சம் வந்து நம்ம முன்னாடி வந்து குனிய போறோம், அவ்வளவுதான். கைகளை மேலே உயர்த்திக்கோங்க. மூச்சு உள்ள இழுத்துக்கலாம். மூச்சு உள்ள இழுத்துட்டு முன்னாடி குனிஞ்சிட்டு அதுக்கப்புறம் மூச்சு விட்டுருங்க. கைகளால் வந்து இந்த கட்டை விரலை பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு தலையை வந்து இப்படி கீழே குனியணும். இந்த எல்போ இப்படி கீழே வரலன்னா பரவாயில்ல, இப்படிதான் வருதுன்னா இப்படியும் வச்சு குனிச்சுக்கோங்க. இதுலயே இருக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. பொறுமையா தலை மட்டும் உயர்த்திட்டு அதுக்கப்புறம் கைகளை மேலே தூக்கிட்டு ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். ஏகபாத சேதுபந்த சர்வாங்காசனத்தோட பயிற்சி ஆசனங்கள்லாம் வந்து பார்த்தோம்னா ஒரு 3 பயிற்சி ஆசனங்கள் செஞ்சிருந்தோம். அதை வந்து கொஞ்சம் நல்லா ரிப்பீட்டடாக நிறைய டைம் செஞ்சுட்டே வாங்க, நல்லா பழகிட்டே வாங்க. இடுப்பில் வந்து கை கொஞ்சம் வந்து நாங்கள் நல்லா வந்து நீங்கள் பத்திரமா வைக்கணும். இடுப்பு நல்லா தூக்கி தூக்கி நல்லா அப்படி கீழே வைங்க. இது பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு பேக் பெயினுமே வந்து உங்களுக்கு சரியாயிடும். இந்த பயிற்சி ஆசனாலும் சரி, இல்லைனா வந்து உங்களுக்கு ஆசனாலுமே சரி, உங்களுக்கு வந்து இந்த இடுப்பு பகுதி நல்லா மேலே தூக்கி தூக்கி கீழே வைக்கிறதுனால என்ன ஆகும்னா உங்களுக்கு இடுப்பு பகுதியில் இருக்க வலிகள் எல்லாம் வந்து நல்லாவே வந்து போயிடும். இந்த பயிற்சி ஆசனங்கள் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு 3 சொல்லியிருக்கேன். அது வந்து நிறைய டைம் நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க. செய்ய செய்ய தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். அப்புறம் ஆசனம் பண்ணிட்டீங்கன்னா இதாக வரும்.
இப்ப அந்த ஆசனா பண்ணும்போது எப்படின்னா, அந்த கை பொசிஷன் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இந்த இடத்துல வந்து இப்படி நல்லா வைக்கணும்னு. அது நல்லா கரெக்ட்டா இப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டு வச்சுக்கோங்க. நீங்க அழுத்தம்போது இந்த கை இந்த ட்ரைசெப்ல வந்து நல்லாவே அழுத்தி வச்சுட்டு, இங்க ஃபுல் ஸ்ட்ரென்த் நீங்க இங்க தான் குடுக்கணும். குடுத்துட்டு, உங்க உடம்ப வந்து நீங்க ரொம்ப லைட்டா ஃபீல் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் மேல தூக்கிடுங்க. லைட்டா ஃபீல் பண்ணீங்கன்னா, அழகா வந்து மேல தூக்கிடும். கால் பகுதிய தூக்காம பார்த்துக்கோங்க. கொஞ்சம் தூக்கிட்டீங்கன்னா, அந்த பேலன்ஸ் வந்து மிஸ் ஆயிடும். இதுல மெயின் இம்பார்ட்டன்ட் கை பொசிஷன வைக்கிற விதத்துல தான் இருக்கு. அது கரெக்ட்டா நான் சொன்ன மாரி அப்படியே நீங்க வச்சுட்டீங்கன்னா, அழகா வந்துரும். அதே மாரி கால் மேல தூக்குறதும், இடுப்பு பகுதி நல்லா கையில நம்ம கையில தாங்கிட்டோமா, அதுக்கப்புறம் உறுதி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க கால வந்து மேல தூக்கணும். இதுல வந்து நெறைய வேரியேஷன்ஸ்லாம் வேற இருக்கு. அது நெறைய. அது வந்து நான் உங்களுக்கு அடுத்த அடுத்த பகுதியில வந்து சொல்றேன். இது சிம்பிளா இருக்கிறதுனால இந்த வேரியேஷன் வந்து இப்ப நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது பண்றதுனால என்ன பயன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கால் பகுதியில ரத்த ஓட்டம் வந்து அதிகமா இருக்கும். உங்களுக்கு வயிற்று பகுதியிலயும் நெறைய வந்து ரத்த ஓட்டம் அது வந்து அதிகமா இருக்கும். அதனால வயிற்று பிரச்சனைகள் சம்மந்தமான எல்லா பிரச்சனைகளுமே வந்து உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். அதே மாரி மார்புக்கூடு வந்து உங்களுக்கு விரியும். மார்புக்கூடு விரியறதுனால அந்த ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸா இருந்தாலும் சரி, ஆஸ்துமா சரி எல்லாமே உங்களுக்கு சரியாயிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து நான் சொல்லியிருப்பேன், நம்ம வந்து செஸ்ட் அப்படியே வந்து மேல தூக்கும். நல்லா இடுப்பு பகுதி மேல தூக்கும்போது நம்மளோட மார்பு பகுதி நல்லா மேல தூக்கிட்டு விரிவடையும். அப்ப வந்து நம்மளோட இந்த தாடை பகுதி இந்த இதுல வந்து செஸ்ட்ல வந்து அப்படியே லாக் ஆகும். லாக் ஆகும்போது என்ன ஆகும்னா, இதுல வந்து தைராய்டு கிளாண்ட் வந்து இந்த இடத்துல இருக்கும். இப்ப தைராய்டு பிரச்சனை இருக்கவங்களுக்கு வந்துமே இது வந்து நல்லா சரியாயிடும். இந்த அழுத்தம் இப்படி குடுக்கறதுனால, இந்த சின் வந்து இதுல போய் அழுத்தம் குடுக்கறதுனால, அது வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகும். தைராய்டு கிளாண்ட் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆயிடும். தைராய்டு பிரச்சனையிலேயே வந்து நெறைய இருக்கு. அதுல வந்து ஒரு ஹார்மோன் ஒண்ணு சொல்றாங்க. அந்த ஹார்மோன் வந்து அதிகமா இருந்தாலுமே பிரச்சனை, கம்மியா இருந்தாலுமே பிரச்சனை. இந்த தைராய்டு கிளாண்டுக்கு மட்டும் இல்ல, நம்ம உடம்புல இருக்கிற எல்லாத்துலயுமே வந்து நெறைய ஹார்மோன் வந்து சுரக்கும். அது எல்லாமே கரெக்ட்டா பேலன்ஸ் ஸ்டேட்ல இருக்கணும். அதிகமானாலும் பிரச்சனை, கீழ இருந்தாலுமே பிரச்சனை. இந்த மாரி யோகா ஆசனங்கள் செய்ய செய்ய தான் வந்து இந்த எல்லா ஹார்மோன்ஸ்ல வந்து நல்ல பேலன்ஸ் ஸ்டேட்ல வந்து இருக்கும். இந்த ஆசனம் முயற்சி செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.